30 days 30 ஸ்விங் டியூட்டோரியல். இன்னைக்கு டே 18ல மேக்னெட் ஸ்விங் கைடு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸா இருக்கும்போது நம்ம தைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி சமயத்துல இந்த கைடு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்னெட் இருக்கும். அந்த போர்ஷனை வந்து கரெக்டா நம்ம ஸ்டிச் பண்றோம் பாத்தீங்களா, அந்த போர்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க. அதுவும் எந்த சைஸ்க்கு தையல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நார்மலா தைக்கிற மாதிரி கிளாத்தை ஃபோல்டு பண்ணி தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மேக்னெட் கைடு வைக்கிறதுனால கிளாத் வந்து அதை தாண்டி வந்து போகாது. கரெக்டா நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அதே ஈவனா வந்து ஸ்டிச்சஸ் விழும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சேனோ அதே அளவுக்கே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. தையல் போட்டக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நகர்த்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய தையலா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெருக்கமா வச்சுட்டு இப்போ தையல் போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோல மேக்னெட் கைடு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.